உலக மனிதர்களே, இந்த குர்ஆன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டு கட்டி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றீங்களா? 1400 வருஷம் போயிட்டு, ஆனா எத்தனையோ புத்திஜீவிகள் வந்து மௌத்தானாங்க, ஒருவராவது ஒரு ஆயத்து கூட கொண்டு வர கிடைக்கல. நானும் உங்களோடு சேர்ந்து அல்லாஹுடைய கலாவை எதிர்பார்த்து நிற்கிறேன். அவ மக்களுக்கு பயான் பண்ணும் பொழுது, நல்லவைகள் செய்யும் பொழுது, யார உள்ளத்தில் நோய் இருக்குதோ இவன் எதிர்பார்ப்பானாம் பயான் பண்றோம் எப்படியா மௌத்தா பெய்கிறோம். உங்களோட புத்தி இவ்வாறா ஏவுகிறது அல்லாஹ் கேட்கிறான். அப்போ ஒரு நல்ல புத்தி உள்ளவருக்கு இஸ்லாம் படும் சொல்லிட்டு அல்லாஹ் 15 கேள்வியில் முதல் கேள்வி அல்லாஹுடைய அம்மண்டு தொடங்குது பாருங்க. அம் யகூலூன ஷாஇர், நபியே உங்களை பார்த்து கவிஞர் என்று சொல்கிறார்களா? நீங்க கவி படி என்ற குர்ஆன் கவிதை மாதிரி தானே. குர்ஆனை பாருங்க, உதாரணமா சூரத் வல் அஸ்ர பாருங்க. வல் அஸ்ர், வல் அஸ்ருடைய 3 ஆயத்தும் என்ன எழுத்துல முடியுது? ரால. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி خسران إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. 3 ஆயத்து, ஆனா 10 வாவு இருக்கு அதுக்குள்ள. எத்தனை வாவு இருக்குது தேடி பாருங்க. வல் அஸ்ர்ல 10 வாவு இருக்குது. வாவு மட்டும் 10 அதுக்குள்ள எப்படி வாரு? அந்த காலத்தில் முசைலமத்துல் கذாப் பொய் நபி என்று வாதாடினவ அம்ரு இப்னு ஆஸிரத்துல கேட்கிறான், முஹம்மதுக்கு ஏதாவது குர்ஆன் இறங்கி இருக்குதா? சொன்னார், ஓ இறங்கி இருக்கு. என்ன சூரா? வல் அஸ்ர். இந்த சூரா ஓதி காட்டினார். முசைலமா சொன்னான், எனக்கும் ஒரு சூரா இறங்கி இருக்கு. இப்ப அவருக்கு ஒரு சூரா என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சான்? இதே மாதிரி ரால முடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஓதி காட்டினான். என்ன ஓதினான்? அல் வபர், ராலையா முடியுது ரால. மல் வபர் வமா அதராக மல் வபர் லஹு உதுனானி வஸதர், எல்லாம் ராலையா முடியுது. உடனே அம்ரு இப்னு ஆஸ் சொன்னாரு, நீ என்ன உண்மையிலே பொய் என்ற. ஏ இங்க வல் அஸ்ரண்டா என்ன? காலத்தின் மீது சத்தியமாக. காலமண்டா வருடம், மாதம், வாரம், மணித்தியாலம், காலம். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ், மனித சமூகமே நஷ்டத்தில் இருக்குது. யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து ஒருவருக்கொருவர் நலவை ஏவி ஒருவருக்கொருவர் பொறுமை ஏவுகிறார்களோ இவர்களை தவிர. இவன் ஓதுறான் அல் வபர், பூனைக்குட்டி. மல் வபர், பூனைக்குட்டிண்டா என்ன? இவர் ஓதுறார் லஹு உதுனானி வஸதர், அதுக்கு 2 காதும் நெஞ்சும் இருக்குது. வமா சிவாஹுமா ஹஃப்ருன் வ நக்ர். இவன்ட குர்ஆன் ஒரு காஃபிருக்கே விளங்குது பொய். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குர்ஆனை ஓத 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 இவங்களுக்கு ஆச்சரியம். என்னடா இது இப்படி கவிஞ்சையா, கவிதைகள் வருது. அப்பதான் சொன்னாங்க இவர் ஷாஇர். அல்லாஹ் சொன்னான், அம் யகூலூன ஷாஇர், என்ன நபியே இவங்க சொல்றாங்களா நீங்க கவிஞர் என்று? அப்படிண்டா நதரப்பசு பிஹி ரைபல் மனூன். ரைபண்டா இந்த இடத்துல சந்தேகம் இல்லை. அரபுல ரைப் என்ற சொல்லுக்கு கருத்து சந்தேகம். உதாரணமா அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீ. ரைப் என்ற சந்தேகம். ஆனா இந்த இடத்துல ரைப் என்றா மவுத். அதுக்கு தான் குர்ஆனுடைய தஃப்சீர் தெரியாதவங்க ஒரே சொல்லுக்கு எல்லா இடத்தையும் அதே கருத்தை கொடுத்தாங்கன்னா மாட்டிடுவாங்க. ரைபல் மனூன், நபியே அவங்க நீங்க அழியறத்தை எதிர்பார்க்கிறாங்களா? ஏனெண்டா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பா அப்துல்லா சின்ன வயசுல மௌத்தாயிட்டாரே,
அதே மாதிரி இவர் மௌத்தாகுவார். அப்துல்லா சின்ன வயசுல மௌத், ரசூலுல்லாஹ் வாப்பாவை காணலையே, காணல. அதே மாதிரி இவர் மௌத்தாகுவார் அப்படின்றாங்க. அல்லாஹ் நபியை பா சொன்ன, நபியே குல் சொல்லுங்க, தரப்பசு என்ன மௌத்தை எதிர்பார்த்துட்டு கொள்றீங்க, நான் மௌத்தாடுறதான உங்களுக்கு சந்தோஷம். فإني معكم من المتربصين, நானும் உங்களோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய கலாவை எதிர்பார்த்து நிற்கிறேன். அவ மக்களுக்கு பயான் பண்ணும் பொழுது, நல்லவைகள் செய்யும் பொழுது, யார உள்ளத்தில் நோய் இருக்குதோ இவன் எதிர்பார்ப்பானாம், பயான் பண்றோம் எப்படியாவது மௌத்தா பெய்திரும், எப்படியாவது அழிஞ்சிரோன்னு இவரு கெட்டதை நினைப்பார். இதுதான் இந்த இடத்துல உள்ள உண்மை. அல்லாஹ் நபியை சொல்லுங்க அவங்கள பார்த்து, குல் தரப்பசு ஃபஇன்னி மஅகும் மினல் முதரப்பிஸீன். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் பாருங்க, இரண்டாவது அம் தொடங்குது. அம் தஅமுருஹும் அஹ்லாமுஹும் பிஹாதா, அல்லது அஹ்லாம் என்றது புத்தி, உங்களோட புத்தி இப்படியா ஏவுகிறது, உங்களோட புத்திக்கு அல்லாஹ் விளங்குது இல்லையா, உங்களோட புத்திக்கு ரசூல் விளங்குது இல்லையா, இஸ்லாம் விளங்குது இல்லையா உங்களோட புத்திக்கு, உங்களோட புத்தி இவ்வாறா ஏவுகிறது அல்லாஹ் கேட்கிறான். அப்போ ஒரு நல்ல புத்தி உள்ளவருக்கு இஸ்லாம் படும், நல்ல புத்தி உள்ளவருக்கு எது படும், இஸ்லாம் பற்றும். விதண்டாவாதம், பிடிவாதம், இதுக்கு மருந்தில்லை உலகத்தில். நல்ல புத்தி உள்ளவர்களுக்கு அதான் அல்லாஹ் கேட்கிறான், அம் தஅமுருஹும் அஹ்லாமுஹும் பிஹாதா, என்ன உங்களோட புத்தி இப்படியா ஏவுது, சரி, அல்லது அம் ஹும் கௌமுன் தாகூன். மூணாவது அம் வருது பாருங்க, மூணாவது அம் ஹும் கௌமுன் தாகூன், அல்லது நீங்க வரம்பு மீறிய சமூகமா, நீ செல்லு கேட்காத ஆக்களா, வரம்பு மீறிய உலகத்தில் வாழ்றீங்களா. அம் ஹும் கௌமுன் தாகூன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் நாலாவது கேள்வியும் சவாலும், அம் யகூலூன தகவ்வலா, அல்லது தகூலூன தகவ்வலா. உலக மனிதர்களே, இந்த குர்ஆன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டு கட்டி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றீங்களா? இந்த இவ்வளவு பெரிய குர்ஆன இது ரசூலுல்லாஹ் இட்டு கட்டினார் அப்படின்னு சொல்றீங்களா? பல்லா யூமினூன், அதனால தான் நாங்கள் குர்ஆனை நம்ப மாட்டோம் அப்படின்டா உங்களுக்கு ஒரு சவால். என்ன சவால்? ஃபல்யது பிஹதீஸின் மிஸ்லி இன் கானூ ஸாதிகீன். இந்த குர்ஆனை போல ஒண்ட கொண்டாது. இந்த குர்ஆன் பொய் தானே, குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியது தானே அப்படின்டா நீங்க என்ன செய்ய, குர்ஆன் மாதிரி ஒன்றை கொண்டு வாங்க. இன் கானூ ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா, அப்ப போய் உங்களோட வாழ்க்கை போய், உங்களோட வார்த்தை போய், எல்லாமே போய். அப்ப குர்ஆன் என்ன செய்யுது, முழு உலக மக்களையும் அழைக்குது, முஸ்லீம்களை மட்டுமல்ல, உலகத்தில் மனிதர்களாக பிறந்த அவ்வளோ பேரையும் குர்ஆனின் பக்கம் வாருங்கள் என்று குர்ஆன் அழைக்குது. அழைக்கும் பொழுது நீங்க குர்ஆனை பொய் என்று சொன்னா சரி, நாங்க ஏற்றுக்கொள்றோம், குர்ஆன் பொய் தானே, இந்த குர்ஆனை மாதிரி கொண்டு வாங்க. யாருக்கும் கொண்டு வர இயலாது. குர்ஆனை மாதிரி அல்ல, குர்ஆன் ஒரு 10 ஆயத்து, குலோப் ரப்பில் ஃபலக் குலோப் ரப்பின் நாஸ், இதை போல ஒண்ட கொண்டு வர இயலாது. சரி, அதை விடுங்க, ஒரு ஆயத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
ஏழும்டா கொண்டு வாங்க. இது அல்லாஹ் உலக மனிதர்களை பார்த்து விட்ட சவால். இவ்வளோ காலம் கடந்திருந்த குர்ஆன் வந்து 1400 வருஷம் போயிட்டு, ஆனா எத்தனையோ புத்திஜீவிகள் வந்து மௌத்தானாங்க, ஒருவராவது ஒரு ஆயத்து கூட கொண்டு வர கிடைக்கல. அதுதான் இந்த குர்ஆனுடைய முஅஜிஸா, குர்ஆனுடைய ஆச்சரியம் அதுதான். அதற்கு பிறகு அல்லாஹ் 5வது கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? சரி, உங்களுக்கு ரசூலுல்லாஹ் தான் கவிஞர், இந்த குர்ஆன் தான் பொய். சரி, உங்களோட விஷயத்துல பார்ப்போமே. அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன், நீங்க வானத்தால் விழுந்தாக்கள் அல்லாஹ் கேட்கிறார். நீங்க ஒன்றுமே இல்லாத ஷை இல்லாத ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டவர்களா? ஷை என்றா இந்த இடத்துல இந்திரியம், தண்ணி துளி. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. வெள்ளிக்கிழமை சுபஹ் ஓதுவாங்களே, ஷை ஷை. உங்களோட ஆரம்பம் எது? நீங்க எதால படைக்கப்பட்டவங்க? சரி, அதை சரி ஏற்றுக்கொள்றீங்க? அல்லாஹ் கேட்கிறார். அம் خُلِقُوا مِنْ غَيْرِ شَيْءٍ أَمْ هُمُ الْخَالِقُونَ. 6வது கேள்வி, 6வது அம், 6வது அம் வருது பாருங்க. அம் ஹுமுல் காலிகூன், அல்லது நீங்க தான் காலிகா, நீங்க தானா படைத்தவங்க? சொல்லுங்க பாப்போம். நீங்க படைக்கப்பட்டவர்களா அல்லது நீங்க படைத்தவர்களா? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைண்டா ஏதாவது ஒன்று வேணுமே. அப்ப ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்க படைக்கல. எங்களுக்கு படைக்கலுமா? உண்ட படைக்கலுமா? கவிதையை படைக்காராம், புத்தகத்தை படைக்கலுமா? அந்த சொல்லே புல. நீங்க உங்களோட மூளையால வந்ததை எழுதிருக்கீங்க, அதுல தவறு இருக்குது, உண்மை இருக்குது. படைப்பு என்பது யாராலும் முடியாது. அப்ப நீங்க படைக்க இல்லைண்டா ஏற்றுக்கொள்ளணும், நீங்க படைக்கப்பட்டவன். சரி, நீங்க படைக்கப்பட்டதாக இருந்தால் உங்களை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளணும். இப்ப ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? நீங்க படைக்கல, உம்மா வாப்பா படைச்சாங்களா? அப்படித்தானே சொல்றாங்க. உம்மா வாப்பா படைச்சேன்னு சொல்றாங்க. சரி, உங்களோட உம்மா வாப்பா படைச்ச, உம்மா வாப்பா உங்களை படைச்சதுண்டா உங்களோட உம்மா வாப்பா படைச்சது யார்? இப்படியே போகுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை. அப்ப நீங்க ஏற்றுக்கொள்ளணும், நீங்க ஒரு மஹ்லூக், நீங்க படைக்கப்பட்டவங்க. உங்களை படைச்ச ஒருவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ். அல்லாஹுடைய 5வது 6வது கேள்வி.